ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழகத்திலே 40க்கு 40 என்று எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. கிட்டத்தட்ட 5% மின்கட்டண உயர்வு இருக்கப் போகிறது. ஏற்கனவே குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள். மின்சார கட்டண உயர்வால் சொத்து வரி, பத்திரப்பதிவு உயர்வு, கட்டணம் உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு என்பது திரும்ப குறிப்பாக நடுத்தர ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்கள் மேல் சுமத்தி கொண்டிருக்கிறது. 6000 கோடி ரூபாய் கூடுதல் வரியாக கிடைக்கும் என சொல்கிறார்கள் மின்சாரத்துறைக்கு. ஆனால் இது முழுக்க எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால், குறிப்பாக போக்குவரத்திலே அத்தியாவசிய பொருட்களை இங்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த போக்குவரத்து கட்டணம் என்பது கடுமையாக உயரப்போகிறது. இவை மட்டுமில்லாமல் தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற சுமை போதாது என்று இப்போது இந்த மின்கட்டண உயர்வால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையும் உயரப்போகிறது. பல்வேறு விதங்களில் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. ஏற்கனவே கடந்த உதய மின் திட்டத்தினால தான் மின்கட்டண உயர்வுன்னு சொல்லி லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த டைம் நிதிச்சுமையினால் நாங்கள் ஏற்றுன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நிதிச்சுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு ஜிஎஸ்டி வரி வசூலில் உத்தரப்பிரதேசத்தை விட கீழாக இருக்கிறது. என்ன காரணம்? இங்கு தமிழகத்திலே நிதி நிலைமையை நாங்கள் திராவிட மாடல், நாங்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிதி விற்பனர்களை எல்லாம் வச்சு கமிட்டி போடுறோம் அப்படின்னு முதல் பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. இதுவரைக்கும் அந்த சர்வதேச முக்கியஸ்தர்கள், நிதி விற்பனர்கள், அவங்க என்ன அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அப்படி இருக்கு. அதாவது தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு. இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்குறது மட்டும் இல்லை, இன்றைக்கு அதிகமான மின்கட்டணம், சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்பது இன்று மக்கள் தனியாக வீடு கட்டுவதை விட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனென்றால் அது பட்ஜெட்டு ப்ளஸ் நம்மளுக்கும் லேண்ட் சேவ் ஆகுது. ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி கொண்டிருக்கிற மீது கிட்டத்தட்ட 30% அதிகமான வரி அதில் விதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய விஷயமாக தான் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்கள் எது செய்தாலும் அதற்கு பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது வாடிக்கை. மின்சார கட்டண உயர்வா? உதய் திட்டம் என்ன மின்சார கட்டணத்தை ஏற்ற சொல்கிறாங்களா? இல்லை, நீங்கள் மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? இலவசமாக யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ யாருக்கு எத்தனை கொடுக்குறீங்கிற கணக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படிங்க உதயோட கட்டுப்பாடாகும்? யாருக்கு எத்தனை கொடுக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மட்டும்தான் மத்திய அரசு சொல்லுது. உடனே நாங்கள் விலை சொத்து வரி ஏற்றுனா மத்திய அரசு, மின் கட்டணத்தை ஏற்றுனா உதய திட்டத்தில் சொன்னாங்க. சரி, அப்போ நாங்கள் மற்றதெல்லாம் சொல்கிறோம், புதிய கல்விக் கொள்கை சொல்கிறோம், ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அரசு சொல்லுது, ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மட்டும் உங்களுக்கு மத்திய அரசு சொல்கிறத கேட்குறேன்னு சொல்கிறீங்கல்ல. அதனால் தமிழக அரசு அவர்கள் மீது மக்களுடைய கோபம் வராமல் இருப்பதற்கு, பழியை திசை திருப்புவதற்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ வரி உயர்த்துறீங்க, ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு தேவையான அந்த எங்களுக்கு இருந்து தமிழகத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வரி எங்களுக்கான ஒரு கொடுக்குறது. இதுக்கு பல்வேறு முறை நான் பதில் சொல்லியாச்சு. 300% 2004 14 கொடுத்ததை விட 300% மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக தமிழக அரசு கிடைச்சது. வரி நிதி பகிர்வு கிட்டத்தட்ட 170% மேலே 10 வருஷத்தில் அவங்க கூட்டணியில் இருந்ததை விட அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த மக்களை திசை திருப்பதற்காக இந்த மாதிரி பல்வேறு கதைகளை சொல்கிறது அவங்களுக்கு பழக்கம்தான். தொடர் படுகொலை என்பது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. மக்களோட கோபம் வருதா, உடனே என்கவுண்டர் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு திசை திருப்புறாங்க. பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கொல்லப்படுகிறார். அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இதுதான் நிலைமை என்றால், இன்று ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான வன்முறை, தமிழகம் என்பது அமைதி பூங்கா என்கின்ற நிலையை பெருமளவு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது இங்குதாங்க வித்தியாசமா பார்க்க முடியும். ஆட்சி செய்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு,
பக்கத்தில் இருக்கிறது காங்கிரஸ் இருக்கக்கூடிய அரசு. நான் அசெம்பிளிலேயே இதை பற்றி பேசும்போது அவங்க தீர்மானமே எப்படி போடுறாங்க, மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும். ஏன் பக்கத்தில் ஸ்டேட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி முதல்வரிடம் நீங்கள் பேச முடியாதா? அப்போ எதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கையை பிடிச்சி மேடையில் ஏறி நாங்கள் மத்திய அரசு நாங்கள் அமைச்சிருவோம், நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம்னு பேசுகிறீங்க? அப்போ உங்கள் கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது என்ன? கூட்டணி தர்மங்கிறதா மோடியை வீழ்த்துறதுக்காக கூட்டணி தர்மமாக இருக்கக்கூடாது. அந்த கூட்டணி தர்மம் மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதா இருக்கணும். இதை மக்களை ஏமாத்துறதுக்காக மேட்டூர் டேமை திறக்க முடியாததுக்கு உடனே திருப்பி மத்திய அரசு மேலே நாங்கள் வலியுறுத்துவோம். உங்கள் கூட்டணியில் பிஜேபி ஆட்சி செய்கின்ற வரைக்கும் கர்நாடகாவில் இந்த பிரச்சனை வந்துதா? வரலையே. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்தோடனே அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது? அவங்கள திமுக அதிகமாக எம்பி வச்சிருக்கிறவங்க, நாங்கள் தான் எதிர்கட்சிக்கு வழிகாட்டுறன்னு சொல்கிறவங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கர்நாடக காங்கிரஸ் கேட்காதா? அதிகமாக எம்பி வச்சிருக்கிற கட்சி, வழி நடத்துகிற கட்சி. அப்போ உங்களால் காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கர்நாடகத்திலேயே தண்ணி வாங்க முடியலையே, அப்போ நீங்கள் இந்தியாவை எப்படி ஆட்சி பண்ணுவீங்க? நன்றிங்க.